எப்பவுமே நம்ம சாண்ட்விட்சை வெளியே கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு புதினா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம் நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க புதினா சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சாண்ட்விட்சுக்கு 3 கலர் குடமிளகா தான் எடுத்திருக்கோம். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். குடமிளகா நம்ம வந்து கலர் கலராக சேர்க்கறதுனால பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே பன்னீரும் எடுத்திருக்கோம், 200 கிராம் பன்னீர். இது கூட சேர்க்கறதுக்கு மசாலாவில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சாதா மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர், சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம மசாலா ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க 1லேருந்து 2 பூண்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பண்ணக்கூடிய ஸ்டஃபிங்கோட மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த குடமிளகா, இதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கிறோம். நம்ம 100 கிராம் தான் எடுத்துருக்கோம். நம்ம வந்து பன்னீர் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பன்னீருக்கு பதிலாக நம்ம காய்கறிகள் கூட எடுத்துக்கலாம். முட்டைகோஸ், கேரட் அதை சீவி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். சேர்த்தா இன்னும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாண்ட்விச் பண்ணுறதுக்கு சாண்ட்விச் பிரெட் வாங்கியிருக்கோம். அந்த சாண்ட்விச் பிரெட்டை நம்ம இந்த மாதிரி கடாயில் பட்டர் சேர்த்து உருக்கி ப்ரெட்டில் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பட்டர் உங்களுக்கு ஆல்ரெடி மெல்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்து கடாயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி சூப்பரான ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் மேலே போடக்கூடிய பல வீடியோஸ் உங்களுக்கு வரும். ப்ரெட்டு லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும், எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமும் டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புதினா சட்னியை மேலே சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக சேர்த்துக்கலாம். 2 ப்ரெட்லேயும் சேர்த்துக்கலாம். ஒரு ப்ரெட்டில் சேர்த்தாச்சு, இன்னொரு ப்ரெட்லேயும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே ரெடி வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறமா நம்ம க்யூப் சைஸ் சீஸ் வாங்கியிருக்கோம். அந்த சீஸை நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நம்ம பண்ணுறது பார்க்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக பாருங்கள், ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. மேலும் நம்ம பட்டர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட் டைமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை இப்போ வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான அட்டகாசமான சாண்ட்விச் ரெடி. இது வந்து வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மேலும் இன்னும் நிறைய வேணும்னு கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. இந்த சாண்ட்விச்சுக்கு கெச்சப்பும் புதினா சட்னியும் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.